ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த சாதியவாத எண்ணம் படைத்தவர்கள் எப்படா விசிகாவை வந்து சீண்டலாம் அப்படின்ற ஒரு காத்து கிடந்தாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. கட்சி தொடங்கும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அழைப்பை கொடுக்குறாரு. அவர் வந்து அன்டெஸ்டட். திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு, பட் அன்டெஸ்டட். சேஃபாக ப்ளே பண்ணுறீங்களோ? ரெண்டாவது அவர்கிட்ட வந்து பொலிட்டிக்கலாக அவருடைய கிளாரிட்டி வந்து இல்லை. இதுதான் எங்களுடைய கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. நாங்கள் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா என்னவாகும்? அதிமுக, பாமக, பாஜக வச்சு நம்ம அவங்க ஆதரவு கேட்டதில்ல சார். எங்களை ரிஜெக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்காத பட்சத்தில் அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிருந்தா இது யாருடைய ஆட்சியாக இருக்கும்? ஆளுநர் ஆட்சி வந்தாலுமே ஒரு 6 மாதத்தில் மறுதேர்தல் வரும். இந்த 6 மாதத்துக்குள்ள என்னென்ன செய்வாங்கல்ல, மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? இடதுசாரி அறிவிச்சு அதுக்கப்புறம் ஏன் சார் தாமதம்? இது நிறையா வந்து எங்கள் தலைவர் விலைக்கு பேசி இல்லை தலைவர் சொல்றதுலேயே முரணா இருக்குன்னு உங்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. யாரு? அணையூர் பாபு. எங்க அப்பா இந்த எழுச்சி தமிழ் நடைமுறையில் குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க ஆக சிறந்த அரசியல் ஞானியா? நீங்க என்ன இது? எங்களுக்கு காங்கிரஸ் மாதிரி ஈஸியா ஒரே செகண்ட்ல திமுக விட்டு வெளியேறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன இருப்போது? இல்லை, காங்கிரஸை காட்டிலும் விசிகா மேலே அதிகமாக விமர்சனம் வருது. காய்ச்ச மறந்த கல்லடி போகிறோம். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறது வந்து திமுகவுக்கு இழப்பு கிடையாது, ஆனால் விசிகா வெளியேறது வந்து திமுகவுக்கு இழப்பு. கட்சியிலேருந்து இன்னும் பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க, திமுக இணைய போகிறாங்கன்னு தகவல் வந்துருக்காங்க. சிங்குலரா புளூரலா? இப்போ சிங்குலர்னு வச்சுக்கோங்க. சிங்குலர் மெஜாரிட்டியா புளூரல் மெஜாரிட்டியா? சிங்குலர் புளூரல் காட்டில அந்த நபர் முக்கியத்துவம் பெறாரு. நான் ஒன்று திமுகவுக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறேன். சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only milky mist. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விசிகா வந்து இப்போ அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க. திரு வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சராக இருக்காங்க. இது அமைச்சரானதுக்கு பிறகு வந்து திமுக தரப்புலேருந்து கடுமையான விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக முக்கிய தலைவர்களே விசிகா மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. அதுவும் திருமாவளவர்களை டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? முக்கிய தலைவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள் என்பது ஆச்சரியம் அளிக்கிறது. குறிப்பாக ஆர்எஸ் பாரதி தவிர அங்கே முக்கிய தலைவர்கள் யாரும் விசிகாவுக்கு எதிராக பேசலை. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த சாதியவாத எண்ணம் படைத்தவர்கள் எப்படா விசிகாவை வந்து சீண்டலாம் அப்படின்ற ஒரு காத்து கிடந்தாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. நாங்கள் அதை வந்து பொருட்படுத்துவதில்லை. அடுத்தது வந்து திமுகவை சேர்ந்தவங்க தான் விசிகாவை திட்டுறாங்களா, விமர்சிக்கிறாங்களா அப்படின்றத விட, ஒருவேளை விசிகாவை பிடிக்காதவர்கள் திமுக ஐடியிலேருந்து விமர்சிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நாங்கள், எங்களுடைய தலைவர், எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே திமுகவை விமர்சிக்கவே இல்லை. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மேனால் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு அண்ணன் தம்பி நட்பு உறவை போன்றுதான் இன்று வரை இருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் அந்த நட்பும் தோழமையும் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே வந்து கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அங்கங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக திமுக கண்டித்து நாங்கள் அரசாங்கத்தை கோரிக்கை வச்சு நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். ஆனால் பெருசாக நாங்கள் வந்து திமுகவை வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு, திமுக தலைமையை வந்து குற்றம் குறை சொல்கிற அளவுக்குலாம் நாங்கள் வந்து பெருசாக இப்போ வந்து இந்த அணிலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும்போது கூட நாங்கள் விமர்சிக்காமல் தான் தேவை கருதி நாட்டின் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த அரசியல் நெருக்கடியிலிருந்து தான் இந்த அணிமாற்றம் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஆனால் இதை நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து இது பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணலை. எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஒரு பொறுப்புள்ள கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுக்கு இந்த கட்சியை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்கணும், அரசியல் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்து எல்லோருக்குமானது. தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் த லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகா வந்திருக்கு.
அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்குறாங்க. அந்த அணியில் ஆதரவு கேட்காம திமுக அணியில் அது விசிக உட்பட இடதுசாரிகள்கிட்ட ஐயுஎம்எல்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க. இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். நாங்கள் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா என்னவாகும்? அவங்க அதிமுகட்ட ஒருவேளை நம்ம 108 இடங்களில் ஜெயிச்சிட்டோம், இதை ஏன் இழக்கணும், விசிகாட்ட ஆதரவு கேட்டோம் கொடுக்கல, இடதுசாரிகள்கிட்ட ஆதரவு கேட்டோம் கொடுக்கல, ஐயுஎம்எல்கிட்ட ஆதரவு கேட்டோம் கொடுக்கல, அப்போ நம்ம இதை இழக்கணுமா? அதிமுக, பாமக, பாஜக வச்சு நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் இல்லை பண்ணுவோம். இப்போ அவங்க ஆதரவு கேட்டதால சார் இருக்காங்க. அதிமுக சார்பு 25 எம்எல்ஏ சப்போர்ட் அதான் பண்ணாங்க. இருங்க அப்படின்ற அந்த முடிவுக்கு எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு, எங்களை புறந்தள்ளிட்டு நாங்கள் கொடுக்காத பட்சத்தில் அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிருந்தா இது யாருடைய ஆட்சியாக இருக்கும்? முழுக்க முழுக்க பாஜகவோட ஆட்சியாக இருக்கும். பாஜக அணியோட ஆட்சி தானே. அப்போ அதை யார் தடுப்பது? தடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா நேரடியாகவோ அல்லது கொள்ளைப்புறமாகவோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடாது, அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக போயிடும் அப்படின்றனால தான் வட மாநிலங்களில் பார்த்தீங்களே, பாஜக ஆளுற மாநிலங்களில் ஒவ்வொரு நாள் என்ன நடக்குது, அதுபோன்று தமிழ்நாடு மாறிடக்கூடாது. இங்கே மதவாதம் மேலோங்கி வந்துடக்கூடாது, சாதியவாதம் மேலோங்கி வந்துடக்கூடாது. ஒரு தான் காரணமா சார்? அதான் சட்டம் இருக்குல்ல, இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுதுல, அதை பாதுகாக்கணும்ல. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி எங்களுக்கு உள்ளாகுது. அப்போ குடியரசு ஒருவேளை அவங்க திமுக அணியில் ஆதரவு கேட்டால் கொடுக்கல, அதிமுகவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. இது சட்டசபையில் ஃப்ளோர் மெஜாரிட்டி கிடைக்கலன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்? குடியரசு ஆட்சி நடைமுறைக்கு வரும். குடியரசு ஆட்சி நடைமுறைப்படுத்தினா யாருடைய கண்ட்ரோலில் தமிழ்நாடு போகும்? ஆளுநருடைய கண்ட்ரோலில் போயிடும். ஆளுநர் என்பவர் யார்? எங்கேருந்து வந்திருக்காரு? ஒன்றிய பாஜக அரசு நியமித்த ஆள். அப்போ இது நேரடியான பாஜக அரசாக மாறிடும். அதிமுக அணியோட ஆதரவோடு நீங்கள் அரசாங்கத்தை நியமிச்சிங்க அப்படின்னா அது மறைமுகமான பாஜக ஆட்சி. ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு போச்சுன்னா அது நேரடியான பாஜக ஆட்சி. சார் ஆளுநர் ஆட்சி வந்தாலுமே ஒரு 6 மாதத்தில் மறுதேர்தல் வரும்ல சார்? அந்த 6 மாதத்துக்குள்ள என்னென்ன செய்வாங்கல்ல. மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? பிஎம்சிடி திட்டத்தில் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தினாரு, ஆளுநர் கையெழுத்து போட்டார், என்ன பண்ணுவீங்க? யார் தடுக்க முடியும்? இராணுவத்தை கொண்டு மூளைக்கு இறக்கிட்டு நடைமுறைப்படுத்தினா நீங்கள் என்ன தடுத்து நிறுத்த முடியுமா? அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எங்கள் தலைவர் சமூக நீதி போராளி எழுச்சி தமிழர் இந்த முடிவுக்கு வர்றாரு. சார் இடதுசாரி அறிவிச்சு அதுக்கப்புறம் ஏன் சார் தாமதம்? இடதுசாரி 2 பேரும் அறிவிச்சிட்டாங்க. இந்த தாமதத்துக்கு காரணம் இது நிறைய எங்க தலைவர் விலைக்கு பேசிட்டாரு. இல்ல சார், தலைவர் சொல்றது தலைவர் சொல்றதுலயே முரணா இருக்குன்னு உங்க கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. யாரு? பனையூர் பாபு. ஏங்க எனக்கு ஏன்னா ஒரு செய்தி இப்ப பனையூர் பாபு பத்தி பேசணுமா? எனக்கு உண்மைக்கே அவரை பத்தி பேச வேண்டியதுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு சப்ஜெக்டே கிடையாது. அப்படி ஒன்றும் அவர் பெரிய சிந்தனையாளர் கிடையாது. இன்னைக்கு அவர் இந்த கட்சியை விட்டு வெளியே போறேன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அது அவர் எழுதுனது கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் எழுதி, எல்லா கட்சி தலைவருமே எழுத போறது இல்லை சார். சொல்கிறேன் நான். அவரால் 10 நிமிஷம் கூட ஒரு தெளிவான அரசியல் பேச முடியாது. நம்ம அவர் விசிகாவில் இருந்தது வரைக்கும், இந்த கட்சிக்கு செயல்பட்டது வரைக்கும் நாம் அதை மதிப்போம், வரவேற்கிறோம். ஆனால் அவரை மக்களுக்கு அடையாளப்படுத்தியது திருமாவளவன் அவர்கள் தான். அதாங்க, நீங்கள் எல்லோருடைய முகமும் தலைவர் எழுச்சி தமிழர் முகம்தான். பனையூர் பாபுக்குன்னு தனியான ஒரு முகம் கிடையாது. வெளியில் போயிட்டார். அவர் ஒருவேளை வேற ஒரு கட்சியில் சேர்ந்தால் தான் அவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா தனிச்சு இருந்தால் அவரால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கிடைத்த இந்த அங்கீகாரம், இந்த புகழாரம், இந்த வாய்ப்பு வேறு எங்கேயும் அவர் கிடைக்காது. விசிகான்றது ஒரு குடும்பங்க. நீங்கள் எந்த கட்சியிலுமே இல்லாத சிறப்பு விசிகாலர். இங்கே அண்ணன் தம்பி உறவு. இந்த கட்சியை ஒரு குடும்பமாக தான் இயங்கும். ரொம்ப ஒரு தோழமை இருக்கும், பாசம் இருக்கும். நீங்கள் வேறு எந்த கட்சியிலுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் சென்னையிலேருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு போங்க, ஒரு விசிகா கட்சிக்காரர் சென்னையிலேருந்து தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களுக்கு ஃபோன் அடிச்சு எந்த மாவட்டத்துக்கு போல அங்கே 10 பேர் வரவேற்பு கொடுத்து என்ன தோழர், எதுக்காக வந்தீங்க, என்ன பிரச்சனை கேட்பான். கூட அதை முடிச்சு கொடுப்பாங்க.
நீங்கள் மற்ற கட்சியில் கிடையாது. நீங்கள் எந்த கட்சியிலையும் ஒரு மாவட்டம் போனீங்கன்னா யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த விஷயத்துக்கு வரேன், எனக்கு உதவி தேவைன்னா எல்லாரும் வந்து நிற்பாங்க. அதுதான் இது வந்து 38 மாவட்டமும் எங்களுக்கு வந்து ஒரு குடும்பம். அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு கட்சிக்குள்ளே வந்த உடனே கட்சியில் முக்கியமான பொறுப்பு கொடுத்தாரு. 2021 வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதை விட என்னங்க, நீங்கள் வேறு கட்சியில் வந்து எடுத்தெடுப்பில் ஒரு மாநில பொறுப்பு வாங்க முடியுமா? மாநில செயலாளர் பொறுப்பு எடுப்பிலேயே வேறு கட்சிகளில் நீங்கள் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் வாங்க முடியுமா? முடியாதுங்க. அங்கே போனால் இணை துணைன்னு ஏதாவது அணிகளில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பல கோடி ரூபா செலவு பண்ணி தான் உங்களை நகர்த்தி முன்னாடி வர முடியும் மற்ற கட்சிகளில். இங்கே எடுத்தெடுப்பிலே உங்களுக்கு மாநில செயலாளர், வந்த கொஞ்ச நாட்களே வந்து உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர். இதை விட வேறு என்ன வாய்ப்பு உங்களுக்கு? இதை கொண்டாட வேணாமா? காலம் முழுவதும் எங்கள் தலைவருக்கு இந்த கட்சிக்கு வந்து நன்றி கடன் இருக்க வேணாமா? பனையூர் பாபுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது கட்சியில் ஏற்கனவே சீனியராக இருந்து கட்சிக்காக வந்து ஓடி உழைச்சவங்க அவருக்கு போய் வேலை பார்க்குறாங்க. அவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவங்க அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்ச பிறகு அவருக்கு போய் வேலை பார்க்குறாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்லாம் பனையூர் பாபு அழைச்சிட்டு வந்து தலைவருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல கட்சியோட முன்னோடிகள். அதே பனையூர் பாபுக்கு வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க போய் நம்ம கூட்டிகிட்டு வந்த ஆள், கட்சியில் அறிமுகப்படுத்தின ஆள், அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இருந்தாலும் தலைமையுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேலை பார்க்குறாங்க. இதுதாங்க இங்கே. இதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போய் எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. மறுபடியும் உங்களுக்கு அங்கே போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? எந்த கட்சிக்கு மேலும் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அந்த கட்சியில் ஏற்கனவே சீனியராக இருக்கும், விட மாட்டான், தகராறு பண்ணுவான். உங்களுக்கு இந்த கம்ஃபர்டபுள்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் அப்படின்னு அது வந்து விசிகாக்குள்ளே தான் இருக்கும். ஏற்ற இறக்கம் இருக்கும் பொறுப்புகளில். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஒருத்தவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா காசே இல்லாமல் 10 பைசா சட்டப்பையில் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கேன், மாநில பொறுப்பில் இருக்கேன்னா அது விசிகாவில் மட்டும்தான். மற்ற கட்சியில் நீங்கள் அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. சார், அவர் வெளியேறப்ப குற்றச்சாட்டு வைக்கிறாரு தலைவர் மேலே. அவர் நேற்று ஒரு பதிவு சொல்கிறாரு, அதை மறுக்கிறாரு அடுத்த நாள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேற ஒரு இதை சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள். முரணா இருக்கு அவர் பேசுறது. எங்க அப்பா அப்படி ஒரு பெரிய வந்து எழுச்சி தமிழ் நடைமுறையில் குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஆக சிறந்த அரசியல் ஞானியா? நீங்கள் தலைவர் எழுச்சி தமிழுடைய முடிவுகள்லையும் அவருடைய நகர்வுலையும் அவர் முன்வைத்த விளக்கங்கள் இருந்து குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய அரசியல் அறிஞர் போல இருக்கு அவர். என்ன இது? உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. 2026 தேர்தலில் மறுபடியும் வாய்ப்பு கேட்டீங்க, கொடுக்கல. ஒன்று அமைதியாக இருந்து கட்சி வேலை பாருங்க, இல்லாட்டி நான் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற கட்சிக்கு போகிறேன்னு போயிருக்கலாம். எங்கள் தலைவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு போகிற அளவுக்குலாம் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஞானம் அப்படின்றது அவருக்கெல்லாம் கிடையாது. ஏங்க, ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு தலைமைக்கு தான் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து தெரியும். விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனி கட்சி, தனித்த அடையாளமுள்ள கட்சி, கொள்கை கோட்பாடுகளோடு வந்து செயல்படக்கூடிய கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த கொள்கை கோட்பாடுகளை இந்த நாட்டிற்கு வழங்கி சென்றாரோ அவருடைய ஃபாலோவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அந்த கொள்கை வாரிசாக நின்று தான் ஒவ்வொரு முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு. எங்களுக்கு காங்கிரஸ் மாதிரி ஈஸியாக ஒரே செகண்டில் திமுக விட்டு வெளியேறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன ஆகிருப்போது? 10 பேர் திட்டுவாங்க, திட்டிட்டு போகிறாங்க. இல்லை, காங்கிரஸை காட்டிலும் விசிகா மேலே தான் அதிகமாக விமர்சனம் வருது. அதைத்தாங்க, விசிகா மேலே வந்து அதிக விமர்சனம் வருதுன்னா இது பழுத்த மரம் தான் கல்லடி போட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? காய்ச்ச மரம் தான் கல்லடி போகிறோம். அப்போ நாங்கள் தான் வலிமையாக இருக்கிறோம். இல்லை, காங்கிரஸ் அப்பயே முடிவு எடுத்துட்டாங்க சார். விசிகா அந்த தாமரை பாருங்க, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறது வந்து திமுகவுக்கு இழப்பு கிடையாது. ஆனால் விசிகா வெளியேறது வந்து திமுகவுக்கு இழப்பு. புரியுதா உங்களுக்கு? திமுக ஒரு வலிமையான கட்சி, இந்த நாட்டை பலமுறை ஆண்ட கட்சி, கட்டமைப்பில் இன்றைக்கி வலிமையான கட்சி தான், ஒரு நிலையான வாக்கு வங்கி கொண்ட கட்சி தான். ஆனால் விசிகா வெளியேறுகிறது என்றோன்னா ஏன் அவங்களுக்கு பதட்டம் வருது? ஏன் அங்கே உள்ளவங்க விமர்சனம் பண்ணுறாங்க? அப்போ விசிகா ஒரு வலிமையான கட்சி, நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க உணர்றாங்களே. ஏன்னா 2021 திமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு விசிகா முக்கியமான கட்சி, முக்கிய பங்காற்றியது. எங்கள் தலைவர் முக்கிய பங்காற்றினார். விசிகாவுடைய உழைப்பும் விசிகாவுடைய வாக்குகளும் இல்லாமல் 2021 திமுக வெற்றி பெறவில்லை. அது வந்து மரியாதைக்குரிய
தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், அன்றைக்கு எல்லா ஊடகங்களையும் வந்த செய்தி தான் அது. அதே போன்று நாங்கள் வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற வைத்ததும் திமுக தான். ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் இந்த திமுக என்ன கணக்கிடுது அப்படின்னா, விசிக ஒரு வலிமையான கட்சி, ஒரு வாக்கு ஒரு. ஆனால் 2026 விசிக வாக்கு வந்து தாவேகாக்கு அப்படியே போயிடுச்சா சார்? அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த 2026 தேர்தல் சமயத்தில் திமுகவுடைய அணுகுமுறை வந்து எங்கள் கட்சிக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்தது. 2021 இருந்த அந்த பாண்டிங், இந்த ஜெல்லாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த 2026 வந்து இல்லை. திமுகவுக்கும் நீங்கள் இரட்டை இலக்கில இடங்கள் கேட்டீங்க சட்டமன்ற தேர்தலில் தாங்க. உங்களுக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்னா 6 12 சீட்டு வருது. 4 எம்எல்ஏ 2க்கு சேர்த்தோம்னா 12 + 14 வருது. ஏன்னா ஒரு தொகுதி வந்து காட்டுமன்னார் கோயில் அங்கே தான் அடங்குது. அதனால் வந்து அதை நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 13 14 சீட்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் லாஜிக் இப்படி பார்த்தா. அதை கொடுக்கல. இது என்னென்னா கடுமையாக நாங்கள் வருத்தப்பட்டதை விட தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் வருத்தப்பட்டாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சிக்கு விசிக மிகப்பெரிய பெரும் பங்காற்றினார்கள். திருமாவளவன் அவர்கள் திமுகவை பாதுகாத்தார். பல்வேறு இடங்களில் பாஜக கொடுத்த நெருக்கடியில் பாஜக திமுக மீது வீசிய விமர்சனங்களுக்கு, அவதூறுகளுக்கு எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் விளக்கம் கொடுத்தாரு, பாதுகாத்தார். திமுக உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல. இப்போ பாதுகாப்பு அரணா இருந்தார் எங்கள் தலைவர். நிறைய விமர்சனம் என்ன பண்ணாங்க, நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு கூட கேட்டாங்க. எங்கே ஏதாவது விவாதங்களுக்கு போனாலும் சரி, எல்லாம் என்ன பண்ணாங்க, விசிக வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து. எங்கள் தலைவர் சொன்னார், முட்டு கொடுக்குற அளவுக்கு திமுக வந்து பலவீனமான கட்சி இல்லை, அது ஒரு வலிமையான கட்சின்னு நாகரிகமாக பேசிட்டு போனார். அப்போ திமுக மீது வந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டோம். அந்த அளவுக்கு வந்து 2021 அந்த கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் திமுகவுக்கு பக்கபலமாக இருந்ததுனால தமிழ்நாட்டு மக்கள், அனைத்து தரப்பு மக்கள், ஜனநாயகவாதிகள், ஏன் அதிமுகவே சொல்லிச்சா இல்லையா, விசிகாவுக்கு வந்து நிறையா சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிச்சா இல்லையா? திமுகவுடைய ஜென்ம பகை அதிமுக. ஆனால் அதிமுக என்ன சொல்லிச்சு, விசிகாவுக்கு வந்து அங்கே வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, அவங்க கேட்ட தொகுதியை கொடுக்கல அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுமே எங்களுக்காக அனுதாபப்பட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த அணுகுமுறையில் திமுக வந்து மிகப்பெரிய அந்த அணுகுமுறை என்பது எல்லாருக்கும் ஒரு மனக்கசப்பை கொடுத்தது. அப்போ உங்களுக்கு திமுக விசிக அந்த தொண்டர்கள் மத்தியில் கீழ்மட்டத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகலை. நீங்கள் ஒரு இப்போ நாங்கள் தொடர்ந்து இரட்டை இலக்கத்தில் போட்டி சொன்னோம்ல, 10 கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் எங்கள் தலைவர் கேட்டார், நீங்கள் அட்லீஸ்ட் கடைசி நிமிஷம் அப்பே கூட்டணியை முடிச்சிருக்கலாம்ல. அப்படி அதை விட்டு நம்ம சட்டமன்ற தேர்தலை பார்த்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோல்விக்கு அப்புறம் நம்ம தாவேக ஆதரவு அளிச்சு அமைச்சரவையில் பங்கு பெறப்ப அது அவங்க திமுக தரப்புல உங்களுக்கு பாருங்க, திமுக தரப்புல அதே இருக்காங்க. இது முன்னாடியே கூட்டணிக்கு முன்னாடியே போயிருக்கலாம்ல, எலெக்ஷன் முன்னாடியே அவங்க தாவேகோட அலைன்ஸ் போயிருக்கலாம். அப்படி சொல்றவங்களுக்கு வந்து அறவே கட்டுத்தனமா அவங்க சொல்றவங்க திமுகக்கு எதிராக பேசுறாங்க. இப்போ எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிதான் சொன்னார். அது அப்படிதான். அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாகிறதுல எங்கள் தலைவருடைய முன்னெடுப்புகள் நிறையா இருக்குது. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி உருவாகிறதுலையும் எங்கள் தலைவருடைய ரோல் வந்து முக்கியமாக இருக்குது. அப்போ ஒரு செக்குலர் ஃப்ரெண்டை, மதசார்பற்ற ஒரு அணியை பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாட்டிலும் உருவாகி அது வலிமை பெற வேண்டும்ன்றதான் எங்கள் தலைவருடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இப்போ அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கு. அப்போ நீங்கள் எந்த பக்கம் போய் நிற்பீங்க நீங்கள்? அப்போ திமுக அணியை வந்து வலிமைப்படுத்துன்ற அந்த நோக்கத்தில் தான் பாஜக இங்கே வந்து வளர்ந்துடக்கூடாது என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையில் தான் திமுகவில் நாங்கள் வந்து இருக்கக்கூடிய நிறைய சங்கடங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். பாஜக எதிர்ப்பு சொல்லி முடிச்சுக்கிறேன். அதை நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். திமுகவோடு சேர்ந்து வெற்றி பெற்றுட்டு தாவேக அமைச்சரவையில் நீங்கள் வந்து அமைச்சராகிறீங்க, நல்ல கேள்வி தான். இப்போ இந்த தேர்தலில் திமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு? 59. இந்த 59 தொகுதியில் விசிக வாக்கு இல்லையா? இருக்குல்ல. திமுக ஆதரவோடு 2 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டு தாவேக்கால நீங்கள் போய் அமைச்சர் பதவி வாங்குறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்கள் வெற்றி பெற்ற 59 தொகுதியில் 59 எம்எல்ஏக்கள்ல எங்கள் கட்சிக்காரங்க வேலை செய்யலையா, வாக்களிக்கலையா? அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க கூடாது, இந்த அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடாது. ஒரே வரி சொல்லிடுங்க,
திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவேக அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடாது. இங்கே வந்து இந்த அரசாங்கம் கவிழணும், மறுதேர்தல் வரணும். இதுதான் இன்றைக்கு நிறையா பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. நான் ஒன்று திமுகவுக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறேன், ஒரு ஜனநாயகபூர்வமான கேள்வியாக திமுகவுக்கு நான் வைக்கிறேன். நீங்கள் பல முறை வந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டீங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திமுகவுடைய பங்கு மகத்தான பங்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து மனப்பூர்வமாக பாராட்டுறோம். இந்த தேர்தலில் தோல்வி உங்களுக்கு வருத்தம், 5 வருஷம் நம்ம நல்லாட்சி கொடுத்துட்டோம், ஆனால் வெற்றி பெற முடியல அப்படின்னு உங்களுக்கு வருத்தம், ரைட். எங்களுக்கு அதை விட ஒரு வருத்தம் இருக்குது. கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் எங்கள் தலைவர் வந்து இந்த கட்சிக்கு தலைமை தாங்கி 36 ஆண்டுகள் ஆகுது. எங்கள் தலைவர் முன்னெடுக்காத அரசியல் இல்லை. சாதி ஒழிப்பு பேசுகின்ற அதே நேரத்தில் சாதியவாதிகளுக்கும் சேர்த்து ஜனநாயகத்தை பேசினார். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, ஆட்டுநீர் உரிமைகளுக்காக போராட்டம், மக்களோட கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற உரிமை, எதை கையில், பண்பாட்டு உரிமை, என்னென்ன உரிமை, எல்லா உரிமைகளுக்காகவும், மக்களுடைய உரிமைகளுக்காகவும், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இன்றைக்கு ஒரு பெரும்பான்மை மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும், இவருக்கு எல்லா தகுதி இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அப்ப தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஆக முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும்ல, எங்களுக்கு இருக்குமா இல்லையா? இப்போ 3ஆவதா விஜய் வந்துட்டாரு. இல்ல இந்த தேர்தல் இருங்க இல்ல சார், நான் சொல்லிடுறேன். இந்த தேர்தல்லையே திரும்ப அவர்களை முதலமைச்சராக்க திமுக முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதிமுக திமுக கூட்டணி இல்ல, அது நடக்கவில்லை, அதனால தாமதம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அது பதில் சொல்றேன். நான் இப்ப ஆட்சியை இழந்த திமுகவுக்கு வருத்தம் இருப்பது போல நாங்கெல்லாம் ஆட்சிக்கே வர முடியலையே. ஒவ்வொரு முறையும் வந்து அன்னைக்கு விஜயகாந்த் வந்தாரு, ஒரு 3ஆவதா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் தலைவர் தொல் திருமாவளவன் வந்து விடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தகர்க்கப்படுது. அன்றைக்கு யார் வந்தா, விஜயகாந்த் வந்தார். இடையில வந்து சீமான் ஒரு அரசியல் பேசிட்டு இருந்தார். இது எல்லாமே விசிகாவுக்கு நெருக்கடி தான். தேமுதிக வருகை விசிகாவுக்கு ஒரு நெருக்கடி தான். நாம் தமிழர் வருகை விசிகாவுக்கு ஒரு நெருக்கடி தான். இப்போ தேமுதிக இல்லை, நாம் தமிழரும் வந்து செயலிழந்து போய் கிடக்குறாங்க. நாங்கள் வலிமையாக உயிரோட்டமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இயங்கிக்கிட்டே இருக்கிறோம், இயக்கி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இயங்கி கொண்டே மற்ற கட்சிகளையும் இயக்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கான வளர்ச்சி ஒரு பிரகாசமாக இருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கையில் இருக்கும்போது விஜய் வர்றாரு. அடிச்சு ஒரே தேர்தலை காலி பண்ணிட்டு ஒரு இடத்த நோக்கி வந்துட்டார், ஒரு அதிகாரத்தை பிடிச்சிட்டார். சார் அரசியல் எல்லாரும் சொல்லி முடிக்கிறேன், இது ஜனநாயகம். அது நாங்கள் ஏன் வந்தான்னு கேட்கல. வந்த பிறகு இப்போ எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல, என்னடா இவ்வளோ வருஷமாக போராடுறோம், கையில் எடுக்காத பிரச்சனையே இல்லை. தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரணா தலைவர் எழுச்சி தமிழர் இருந்துக்கிட்டு எப்படியாவது அந்த முதலமைச்சருக்கு எங்கள் தொண்டர் அவர் வந்து அதை பெருசாக விரும்பலை. எங்கள் கட்சிக்காரங்கள் இந்த மக்களுக்கு அவர் அந்த அதிகாரத்தை நோக்கி வரணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது. இப்போ திமுக தோல்வியில் அவங்களுக்கு கவலை இருப்பது போல எங்களுடைய விருப்பம் நிறைவேற முடியலையே, தடைகள் வருது அப்படின்னு நீங்க தனித்தே போட்டியிடலையே. அதாங்க அந்த வருத்தம் இருக்குல்ல. இந்த வருத்தத்துக்காக நாங்கள் யாரை போய் குறை சொல்ல முடியும்? உங்களுக்கு வருத்தம் வந்து எங்களை குறை சொல்றீங்க, எங்களுடைய வருத்தத்துக்கு யாரை போய் நாங்கள் குறை சொல்ல முடியும் சொல்லுங்க. அப்ப அரசியல் ஜனநாயகத்தை, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை நாம மனப்பூர்வமாக வரவேற்கணும். விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அதுக்கு வரவேற்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இப்படி ஒரு நகர்வு நடந்தது. ஆனால் அந்த நகர்வு அறம் சார்ந்ததா, நல்லதா? யோசித்து பாருங்க. 108 இடங்கள் தாவேகாவிற்கு. ஒரு ஆல்டர்னேட்டிவா மக்கள் வந்து திமுக அதிமுக மேல ஒரு சலிப்பு வந்துருச்சு. சலிப்பு வந்த பிறகு ஒரு புதுசாக ஒரு ஆளுக்கு போடுவோமேனு போட்டாங்க. இங்கிட்ட வந்து இந்த அணி 70 69, இந்த பக்கம் திமுக தலைமையில், இங்கிட்ட வந்து ஒரு 47. ரெண்டுமே வலிமையான எதிர்க்கட்சியை உருவாக்கிட்டாங்க.
விஜய்க்கு திரு விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடையாது. அறுதி பெரும்பான்மை கொடுத்தோம்னா கடிவாளம் இல்லாத குதிரையாக போயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு கடிவாளம் போடணும், ஒரு கூட்டணி அரசை உருவாக்கணும், அப்போ தான் இவங்க கண்ட்ரோல் இருப்பாங்கன்றது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால் 108 நிற்குது. அதே சமயத்தில் எதிர்க்கட்சிகள் பலம் இல்லாமல் போனால் ஆளுகின்ற அரசு தட்டி கேட்க முடியாது. அப்போ பலம் வாய்ந்த எதிர்க்கட்சிகளை உருவாக்கணும்னு திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் நல்லா வாக்களிச்சிருக்காங்க. வலிமையான எதிர்க்கட்சிகள் தான். இந்த சமயத்தில் திமுக தரப்பிலிருந்தும் அதிமுக தரப்பிலிருந்தும் ஜென்ம பகையெல்லாம் மறந்துட்டு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் ஒரு மீடியேட்டர் யாரோ வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க இப்படி ஒரு பேச்சுவார்த்தை கிளப்பி ஒரு இதை போடும்போது இரண்டு கட்சிகளுக்கு தரப்பில் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். திமுக தரப்பும் அதிமுக தரப்பும் இப்படி ஒரு வாய்ப்பை திருமாவளவன் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டதா கேள்விப்பட்டோம். அதில் முதல்ல அவரை திரு எடப்பாடியை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதில் ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. அப்போ பொதுவான நபர் யார்? திருமாவளவன் அவர்கள். அவரை நம்பலாம், என்ன சொல்கிறோமோ அதுக்கு நம்பிக்கையாக இருப்பார், அப்போ அவரை நிறுத்தலான்னு சொன்னதுக்கு திரு எடப்பாடி ஒத்துக்கிறல அப்படின்ற மாதிரி ஒரு காஷிப். இது எல்லாமே எங்களை மையப்படுத்தி, எங்கள் தலைவர் மையப்படுத்தி. இல்லை காசிப் தான் சொல்கிறீங்களா? காஷிப் தாங்க, வேறு என்னங்க. ஏன்னா தளபதி மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் எங்கள் தலைவர் 3 பேர் உட்காந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு பேசினாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை ஃபர்ஸ்ட் இல்லைங்க, ஸ்டார் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் தலைவர் திருமா அவர்கள் அவர் எனக்கு வேண்டப்பட்டவர் ஒருத்தர் சொன்னார் இதை பற்றி அப்படின்றாங்க. அடுத்த பேட்டியில் இல்லை இது காசிப்ன்றாங்க. அவர் கருத்தே முரணா இருக்குன்னு இப்படி பேசுகிறாங்கன்ட்டு தலைவருக்கு வேண்டப்பட்டவர் சொல்கிறாங்க. காஷிப் தான். இப்போ இங்கிட்ட ஒரு காஷிப் நடக்குது, புரணி பேசுகிறாங்க, அது என் காதுக்கு வருது. நீங்கள் எனக்கு வேண்டப்பட்டவர், உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அதுதான் அப்படி தான் தலைவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் உங்களை மையப்படுத்தி இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்னு தகவலை கொடுக்குறாங்க. இல்லை இப்போ இந்த இதில் குதிரை பேரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவரும் சொல்கிறாங்க, அதிமுக தரப்புலையும் சொல்கிறாங்க. இன்றைக்கி அதிமுக சார்ந்த 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால நினைஞ்சிருக்காங்க. அதே போல் அமமுக எம்எல்ஏ டிடி அவர்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் அவர்கிட்ட டைரெக்டாக குதிரை பேரம் நடந்திருக்குன்னு அவருங்க குறிப்பிடுறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இப்போ நாங்கள் தாவேக்காக நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கோம், அது வேற. குதிரை பேரம் நடந்ததா நடக்கவில்லையா அப்படின்றத கண்காணிக்கக்கூடிய இடத்துல மேதகு ஆளுநர் இருக்கிறார். அப்போ அதை கண்காணித்து அரசியலமைப்பு சட்டத்தை கண்காணிக்கக்கூடிய இடத்துல மேதகு ஆளுநர் இருக்கிறாரு. இப்போ அவர் இதை கண்காணித்து இது உண்மைக்கு அப்படி நடந்ததா நடக்கலையான்றது அவர் தான் கண்காணிக்கணும். இல்லை உங்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவரே அதை கண்டிச்சிருக்காரு. என்ன கண்டிச்சிருக்காரு? ட்வீட் போட்டிருக்காரு, இது கண்டிச்சு தவறு, இது தவறு. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா அது நம்ம தான் சொல்கிறோம்ல, சட்டத்தின் பார்வையில் தவறு தானே, நம்ம நியாயப்படுத்தலை. இப்போ குதிரை பேரம்ன்றது திரு எடப்பாடி கண்டிச்சிருக்கிறாரு, இவர் திரு மு.க. ஸ்டாலின் கண்டிச்சிருக்கிறாங்க. இப்போ எங்கள் கட்சியிலேருந்து ஒரு கண்டன குரல் வந்துருக்கு, நீங்கள் சொல்கிறீங்க நல்லதானே. ஜனநாயகத்தை காப்பாற்றும் போது குதிரை பேரம் என்பது நம்ம தடை செய்யப்படணும். அது கண்டிக்கத்தக்க தான், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்றைக்கி இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொரு கட்சி நடத்தும். அப்போ மக்கள் எதற்காக வாக்களித்தார்களோ அந்த நோக்கம் அடிபட்டு போகும். புரியுதா உங்களுக்கு? அந்த நோக்கம் அடிபட்டு போகும். அப்போ குதிரை பேரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது தான். இப்போ இதுக்கு தாவேக்கா தான் விளக்கம் கொடுக்கணும். அதை ஆராயக்கூடிய இடத்துல ஆளுநர் இருக்கார். ஸோ உங்கள் கட்சியிலேருந்து இன்னும் பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க, திமுக இணைய போகிறாங்கன்னு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு, உண்மைதானா? இவர் பனையூர் பாபு இப்போ விளையிட்டாரு, இன்னும் சில முக்கியமானவர்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு தாவேக்காவோட கூட்டணி போனனால. யார் அதிருப்தியில் இருக்காங்க? தாவேக்காவோட அமைச்சர் இல்லை இணைந்தனால பல பேர் அதிருப்தியில் இருக்காங்கன்னு தகவல் வருது. சிங்குலரா புளூரலா? இப்போ சிங்குலர்னு வச்சுக்கோங்க. இப்போ சிங்குலர் மெஜாரிட்டியா புளூரல் மெஜாரிட்டியா? சிங்குலர் புளூரல் காட்டில அந்த நபர் முக்கியத்துவம் பெறாரு. பாருங்க, எங்கள் கட்சி ஜனநாயகபூர்வமான கட்சி, அளவுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் அண்டர் தி ஒன் அம்பர்லா, வி ஆர் ஆல் அண்டர் தி ஒன் அம்பர்லா. எங்கள் தலைவர் அவர் தான் குடை, அந்த குடையின் கீழே தான் நாங்கள். புரியுதுங்களா? நாங்கள் என்னாலும் பேசுவோம். கட்சி வலிமையாக இருக்குங்க. எங்கள் கட்சி கொள்கை கோட்பாட்டோடு மக்களை நாங்கள் அணியப்படுத்தியிருக்கோம். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது வேற. நாளைக்கே நினச்சா தேர்தலே வேணாம், நாம் ஒரு சமூக இயக்கமாக கூட
இயங்கிட்டு போவோம் அப்படின்னு எங்கள் தலைவர் முடிவெடுத்தா கூட ஒரு 100க்கு ஒரு 1% 2% தான் வெளியே போவாங்க. இது 98%. ஏன்னா எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வேட்கை இருக்குது. இந்த சாதி ஒழிப்பு, ஒரு அரசியல் அதிகாரம் என்கின்ற ஒரு மகத்தான வேட்கை இருக்குது. இன்றைக்கி சாதி ஒழிப்பு தான் எங்களுக்கு முதன்மையான கோபம். பிரைமரி அஜெண்டாவே சாதி ஒழிப்பு தானே, கேஸ்ட் அனிகலேஷன் தானே. அதை நோக்கி நாங்கள் நகருவோம். நீங்கள் சொன்னது எல்லாமே அப்சல்யூட்லி உண்மை. ஆனால் தாவேக வந்தப்போ சொன்னாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. ஏன் அப்போ போல? இப்போயே போகிறது உங்கள் விருப்பமாக இருக்கலாம் சார். என் விருப்பம் இல்லை சார். நீங்கள் சொல்கிறீங்களா ஆட்சியில் பங்கு பெறணும், அதிகாரத்தில் பங்கு பெறணும்னு சொல்கிறீங்களே, அது விசிகா ஆரம்பித்த காலத்துலேருந்து அது முழக்கமாக இருக்குது, விசிகாவோட முழக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய் ஓப்பன் இது விட்டுருந்தாரு, எங்கள் கூட்டணி வரவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் அதிகாரம் பங்களிப்போம்னு சொன்னாங்க, பங்களிப்போம். ஆனால் நீங்கள் அப்போ போகலையே. வெற்றி பெற்ற கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சி அதிகாரமே அது விளிம்புநிலை மக்களுக்கான விடுதலை படைக்கக்கூடிய ஒரு தீர்வு, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அன்றைக்கு திரு விஜய் அவர்கள் அந்த அழைப்பை கொடுத்தார். அன்றைக்கு ஒரு திமுக வெற்றி பெற்று ஒரு 2.5 ஆண்டுகள் கடந்த நேரம். அப்போ தான் இவர் கட்சியை தொடங்கி அழைப்பு கொடுக்குறாரு. அது எங்கே கொடுக்குறாருன்னா ஓப்பன் மேடையில் கொடுக்குறாரு. வெளிப்படையாக எங்கள் கூட அண்ணன் திருமா அவர்கள் வரணும், நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு முதல் முறையாக எங்களுக்கு தான் அந்த அழைப்பு கொடுக்குறாரு. ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கு அவர் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்காரு. இந்த கோரிக்கையை எங்கே வைப்பீங்க? இப்போ அவர் அழைப்பு கொடுத்துட்டாரு, நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் வச்சுங்களேன். அந்த இடைப்பட்ட 2 ஆண்டுகள் எப்படி பயணிக்க முடியும்? எப்படி பயணிக்க முடியும்? ஒரு அணியில் சேர்ந்து 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கோம். திமுக அரசாங்கத்தோடு இணைஞ்சு போயிட்டுருக்கோம். இவர் கட்சி தொடங்கும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அழைப்பை கொடுக்குறாரு. நாங்கள் அப்போ ஓகே சொல்லியிருந்தா எங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி எப்படி இருந்திருக்கோம்? புரியுதா உங்களுக்கு? அப்போ அடுத்த ஒன்று, அவர் அன்டெஸ்டட். திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு, பட் அன்டெஸ்டட். ஒரு சேஃபாக ப்ளே பண்ணுறீங்களோ? அதாங்க அன்டெஸ்டடுங்க. அவருக்கு என்ன வாக்கு வரும் அப்படின்றது யாராலும் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாத காலகட்டம். அப்போ எங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. திமுக ஒரு வலிமையான கட்சி, வாக்கு வங்கி நிறையா உள்ள கட்சி. விசிக அதை விட சின்ன கட்சி, திமுகவை விட ஒப்பிடும்போது வாக்காளர் குறைந்த கட்சி. அப்போ நம்ம தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு பெரிய கட்சியோட சார்ந்து தான் பயணிப்பதான் ஒரு சேஃப், ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதான் எங்கள் நிலைப்பாடு. அடுத்து கொள்கை அடிப்படையில் நம்ம பாஜகவை எதுக்குறோம், அவங்க எதுக்குறாங்க. நம்ம மாநில உரிமை பேசுகிறோம், மாநில சுயாட்சி பேசுகிறோம். அதுதான் திமுக கொள்கை. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைங்க இருங்க, அதான் வரேன். நீங்கள் அதுக்கு அடுத்து இந்த கேள்வி கேட்பேன், நல்லா தெரியும். அப்போ திமுகவோடு பயணிப்பதில் கொள்கையை சார்ந்து எங்களுக்கு உடன்பாடு இருக்குது, நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். இவர் இவருடைய கொள்கை என்னன்னு அன்றைக்கி சொல்லலை. என்னுடைய கொள்கை சமூக நீதி, சாதி ஒழிப்பு, மாநில உரிமை, இப்படி மொழி எதுவுமே அவர் பேசவே இல்லை. அவர் வர்றாரு, திமுக சாடுறாரு, திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கைன்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் அதற்கான செயல் திட்டம் எதுவுமே அவர் அவங்க கட்சி தொண்டருக்கும் கொடுக்கல. அப்போ அவர் ஒரு அன்டெஸ்டடாக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியலை. அவங்களுக்கான வாக்கு வங்கி என்னன்னு தெரியாது. தேர்தலில் போட்டியிடும்போது அவங்களுக்கு எவ்வளோ வாக்கு வரும் நமக்கு தெரியாது. தெரியாத போது நம்ம போய் வழியை போய் நம்ம வாண்டடாக போய் நம்மளை காவு கொடுத்துட முடியாது. இந்த பயம் எல்லோருக்கும் இருந்தது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்து வாங்கன்னு கூப்பிட்டார், யாரும் போகலை. முதல்ல நமக்கு அழைப்பு கொடுத்தாரு. வேறு யாராவது போயிருக்காங்களா? சின்ன சின்ன கட்சிகள் கூட அங்கே விஜய் பக்கம் போனாங்களா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிறாரு, இவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்க போகுது, இவரை போய் நம்பி போய் நம்ம ஏன் தோக்கணும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை வேறு விதமாக இருந்து அவருக்கு பெருவாரின வாக்குகளை போட்டு இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சராக உட்கார வச்சுட்டாங்க. அதனால் நம்ம விஜய் மீதான வேறு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோடு நம்ம அவர் கூப்பிட்டப்போ நம்ம போகலை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கும், அவரால் வெற்றி பெற முடியுமா என்கிற தயக்கம் எல்லோருக்குமே இருந்தது. அதுலேருந்து தான் நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம். ரெண்டாவது, அவர்கிட்ட பொலிட்டிக்கலாக அவருடைய கிளாரிட்டி இல்லை. இதுதான் என்னோட கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இப்போ கிளாரிட்டிலாம் முழுசாக நமக்கு என்ன அவங்க செயல்படும் போது தான் தெரியும். இப்போ இது வரப்போகுது, பிஎம்சி திட்டம் வரப்போதில்ல, மும்மொழி கொள்கை திட்டத்தை கொண்டு இப்போ சொல்கிறாங்க. ஸ்கூல் திறக்கும்போது நீங்கள் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தணும் ஒன்றிய அரசு கேட்டிருக்கு. இதில் அவங்க நிலைப்பாடு என்ன நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நான் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் தாவக தரவில் பேசியிருக்காங்க. அதில் உறுதியாக இருந்தாங்கன்னா சரி, இவங்களுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியும்.
புரியுதுங்களா? இதில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு ஜனநாயக பார்வையை, தமிழ்நாட்டு அரசியலை நம்ம வந்து முடிவெடுக்கணுமே தவிர மற்றவங்களுடைய விருப்பத்துக்கு முடிவெடுக்க நாங்கள் மாட்டோம். எங்கள் தலைவர் அதை தெளிவாக இருக்கார். 1000 பேர் 1000 சொல்லலாங்க. நீங்கள் எந்த கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் இங்கே பெருசாக விமர்சனம் கிடையாது. ஆனால் விசிகா என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அதை விமர்சிக்கிறாங்க. ஏன் விசிகா அதை செய்யுது, ஏன் விசிகா இதை செய்யுது, ஏன் தலைவர் திருமாவளவன் அன்னைக்கு அப்படி சொன்னார், ஏன் இன்னைக்கு இப்படி சொன்னார், எதை எப்போ சொல்லணும்னு அவருக்கு தெரியும். அப்பப்போ அதை சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. டு பி ஃப்ராங்காக, நீங்கள் தேர்தல் முடிந்த பிறகு, வாக்குப்பதிவு முடிந்த பிறகு, தேர்தல் இந்த அறிவிப்பு வந்த நாளில் இருந்து நாங்கள் வந்து தாவேகாவோடு அமைச்சரவையில் பங்கெடுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நகர்வையும் நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு வர்றாரு. ஊடகத்தின் வாயிலாக அவர் நினச்சிருந்தா நான் பத்திரிகையெல்லாம் சந்திக்க மாட்டேன்னு போயிட்டே இருக்கலாம். வெளியில் சொல்லாமல் போயிட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருக்கலாம். அல்லது தமிழ்நாட்டை விட்டு எங்கேயா போய் தங்கியிருக்கலாம். ஆனால் எங்கே போனாலும் ஊடகம் சந்திக்குதா இல்லையா? வீட்டுக்கும் வர்றாங்க, அவர் தங்கியிருக்க இடத்துக்கு வர்றாங்க, கட்சி ஆஃபீஸுக்கு வர்றாங்க, ஏர்போர்ட்டுக்கு போனாலும் வர்றாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் வந்துடுறாங்க. அப்போ 24/7 கண்காணிக்கப்படக்கூடிய ஒருத்தர் அவர் இருக்கிறார். ஊடகங்களால் கண்காணிக்கப்படக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ ஊடகத்தின் மூலமாகவே தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறாரு, முகநூல் வாயிலாக சொல்கிறாரு. எங்கேயுமே ஒளிமறைவு இல்லாமல் ஒவ்வொரு நகர்வையும் நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு வர்றாரு. இப்படி இருக்கும்போது எங்கள் கட்சிக்கு எது சரியோ அந்த இடத்துல இருந்து தான் ஒரு முடிவை வந்து எங்கள் தலைவர் எடுப்பார். அதனால் வந்து இவர் அப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறாரு அதெல்லாம் வந்து கிடையாது. இன்றைக்கு தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு விசிகாவுடைய தேவையை கருதி கேட்குறாங்க, அதில் கொடுத்துருக்கோம். நன்றி சார்.